ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த சர்க்யூட் பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் வந்து என்ன சார் நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டர் இங்கே இல்லை, ஓகேவா? ரைட். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எல்இடியும் வந்து இருக்குது இதில், அது இல்லாமல் வந்து பஸரும் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த அப்பாரட்டஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன அப்பாரட்டஸ் இருக்குது அப்படின்னு, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 9 வோல்ட் பேட்ரி இருக்குது, ஓகேவா? 9 வோல்ட் பேட்ரி, பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டெர்மினலில் வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து எல்இடி பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ எல்இடி பல்பு கூட பஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் இருக்குது, ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து எனக்கு என்னவாக இருக்குன்னா ஆன்லேயே வச்சுருப்பேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு ஏன்னா நான் ஆஃப் பண்ணேன், ஆன் பண்ணி காமிச்சேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஆன் பண்ணியே வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த எல்இடி பல்பையும் பஸரையும் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ இதை கனெக்ட் பண்ணால் ஸ்விட்ச்சு க்ளோஸ் ஆகிடும், சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 வோல்ட் பேட்ரி நீங்கள் கேட்கலாம், சார் இதுக்கு முன்னாடி 9 வோல்ட் பேட்டரியை எல்இடியில் டைரெக்டாக கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே ரெசிஸ்டராக நான் வந்து என்ன வச்சுருக்கேன், பஸர் வச்சுருக்கேன். அதாவது எல்இடிக்கு பஸர் வந்து ரெசிஸ்டன்ஸு, பஸருக்கு எல்இடி வந்து ரெசிஸ்டன்ஸு. அதாவது இங்கே இருக்கிற 9 வோல்ட்டை இது ரெண்டும் ஸ்பிட் அப் பண்ணிக்கோ, ஓகேவா? அப்போ ஸ்பிட் அப் பண்ணிக்கிறனால எனக்கு என்ன ஆகாது, பல்பில் ஃபியூஸ் போகாது, பஸரும் எதுவும் ஆகாது, எந்த வித டேமேஜும் ஆகாது, ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆக போகுது, ஓகேவா? இப்போ எப்படி ஆக போகுதுன்னு பாருங்க. ஓகே, இது இப்போ டச் பண்ண போகிறோம் பாருங்க. சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடுச்சு, லைட்டு எரியுது, பஸரும் அடிக்குது, ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.